ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்ரேயாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் ஏர் ஃப்ரையரில் வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். இது தின்னாக கட் பண்ணக்கூடாது. வாழைக்காயில் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். இதோட 2 டீஸ்பூன்ஸ் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதோட வெங்காயமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு மேரினேட் பண்ணலாம். இது மேரினேட் ஆகிடுச்சு. இப்போது ஏர் ஃப்ரையரில் 300 டிகிரி ஃபாரன்ஹைட், அதாவது க்ளோஸ் டு 150 டிகிரி செல்சியஸ்க்கு செட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணணும். இது ப்ரீஹீட் ஆன பிறகு பேனில் ஃபஸ்ட்டு வாழைக்காய் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும், சூடாக இருக்கும். இதோட வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் ரொம்ப தின்னாக கட் பண்ணல, ஏன்னா எனக்கு கிறிஸ்பியாக வேண்டாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணியிருக்கேன். அதே போல் வாழைக்காயும் கொஞ்சம் திக்காக கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை இப்போது ஏர் ஃப்ரையரில் வச்சு 300 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ வாழைக்காய் மட்டும் திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணலாம். வாழைக்காய் திக்காக கட் பண்ணியிருந்தால் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சு பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது குவெஷன்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸ்ரேயாஸ் குக்கிங் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.